கவர் பண்ணிடுங்க. இப்போ நான் எடுக்கிறேன். உள்ள போலாமா? ஏய் வா. 5 விளக்கு எக்ஸ்ட்ரா ஆமா. இங்க வா. இந்த விளக்கு இருக்குல்ல அந்த விளக்கு அதை எடுத்து சார் 5 விளக்கு இருக்கு. ஐயாவே கவர் பண்ணி கரெக்டாக தூக்கி மேலே தூக்கி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோ. நீளமாக மடிக்கணும். எப்படிக்கா அந்த அவங்க பிரச்சனை முடிச்சுட்டு அப்படியே துளசி விடாத இருக்கீங்க. துளசியா கடையில் போடலாமா சாப்பிடலாமா?
போற்றி சத்ரதரிவா போற்றி சித்தபூமிரா போற்றி எழுதி போற்றி அழி கலந்தாய் போற்றி அன்படம் அறியாய் போற்றி எண்ணகம் நிறைவாய் போற்றி நமச்சாயி போற்றி பரமசுருவே போற்றி ஒரு மகா போற்றி சிவனகா போற்றி அச்சடிமணி போற்றி பச்சிர வைவா போற்றி இந்திரவர்ணா போற்றி மங்கள ரூபா போற்றி உருவ வீரா போற்றி ஜீவனே போற்றி சிரஞ்சீவியனே போற்றி பரங்கடலியே போற்றி அருணை நெஞ்சாய் போற்றி கருணை மலையை போற்றி வாகன செல்வா போற்றி ஈகர சகனை போற்றி வாயு புத்திரனே போற்றி வீரத்திரனே போற்றி அருணன் நெஞ்சாய் போற்றி தேகுல தேவா போற்றி ராமபுத்திரனை போற்றி நாமசினை போற்றி மந்தமாசனை போற்றி சித்தரை செல்வா போற்றி சஞ்சீவிராயா போற்றி பஞ்சமுகனே போற்றி பஞ்சரூபே போற்றி விஸ்வரூபே போற்றி விஸ்வவரணே போற்றி அஞ்சேனே போற்றி வஞ்சேனே போற்றி சுக்ரீவசகனே போற்றி துக்கம் நிறைவாய் போற்றி ரோகனே போற்றி அகமும் அறிந்தாய் போற்றி லேக்கஞ்சரே போற்றி போற்றி உயிர்வனி போற்றி ஆற்றல் வடிவே போற்றி தோற்றல் விடையாய் போற்றி நெறிமுனை போற்றி விடையாய் போற்றி நாராயண துணி போற்றி கவிகுல திலகே போற்றி பவித்திர மன்னே போற்றி பிங்கச்சரனே போற்றி சங்கரம் நிற்பாய் போற்றி மின்னில் பிறந்தாய் போற்றி கண்ணில் பிறந்தாய் போற்றி கேசரி மகனே போற்றி பாசம் விடையாய் போற்றி நாடகம் மன்னே போற்றி வருடா வருடா போற்றி சிலமும் உடையாய் போற்றி மாபெரும் தொண்டனே போற்றி ராம் தலைப்பா போற்றி ராம கட்சனே போற்றி லட்சுமி அழைப்பாய் போற்றி அமீர் அமே போற்றி அமீரும் பெருவாய் போற்றி அணியும் வசனே போற்றி நினைவில் குறைவே போற்றி ருத்ரப்பிரியனே போற்றி ருத்ர பொன்னே போற்றி பால்கசவரனே போற்றி கனை கற்றவனே போற்றி அக்ஷரூபனே போற்றி ரூபாய் போற்றி கணிகள் உண்டாய் போற்றி நனிசுகம் தருவாய் போற்றி மகர ரிஷியே போற்றி சகல தேவா போற்றி அதிபதி மகா போற்றி சசுமி சமனே போற்றி மகர முகனே போற்றி கரக முகனே போற்றி கண்டிஷன் தீபாய் போற்றி கிரிவாய் போற்றி மயக்கம் தீபாய் போற்றி நரசிம்ம ஓனே போற்றி கடில்லா ரூபாய் போற்றி வீரா அம்மானே போற்றி வீரமதுவாய் போற்றி காவுடைய கசனே போற்றி சோதரிய கசனே போற்றி உயிரின் உணர்வே போற்றி செல்வம் தருவாய் போற்றி அல்லம் ஒழிப்பாய் போற்றி நிலவே தருவாய் போற்றி அப்பா அனுமான் ஐயா அனுமான் ஏஜை மாருதி ஏஜை அரவிந்த பிரபுவே அன்னையா பிரபுவே மீண்டும் மண்ணு மூட்டி நிற்பவனே ஆஞ்சநேயா பிரபுவே ஆஞ்சநேயா பிரபுவே ஸ்ரீராம குமார வாய்ப்பு கேசரி மைதனி ஜெய ஸ்ரீராமதே ஹரி ஓம் நமோ ஸ்ரீராம அஞ்சனையா ஆதி வரம் வரைக்கிற அஞ்சண்டா பகிரண்டா சண்ட வெற்றண்டா அத்தண்டா கால அகர தத்தருள் வரமருள் திருவள்ளா யோகாசனாத்தியா அக்கா மீனக்கா வாங்கி ஏவல் விசாசிகள் கட்டு கட்டு முப்பது முப்பது ஜெய ஸ்ரீராமஜே ஜெய குமார வாயு மைந்தனை கேசரி மைந்தனை ஜெய ஸ்ரீராமஜே ஜெய ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஸ்ரீராமஜே குடி நான் கேட்கும்போது தான்
ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ஐயாவுடைய ஸ்ரீ அற்புத வீராஞ்சநேயர் ராயவரம் மெயின் ரோட்டில் திரும்பியம் மெயின் ரோட்டில் இருக்காங்க ஐயா அற்புத ஆஞ்சநேயர் கோவில். ஐயாவுடைய 89 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ராமாயணம் உருவாகியிருக்கு என்று சொல்கிறாங்க. இந்த 85 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி உருவான ராமர் லட்சுமணன் இவங்க மார்க்கமாக இந்த ராயவரம் வழியாக வந்திருக்காங்க. அனுமந்த ஐயா ராமருக்கும் லட்சுமணனுக்கும் பசி ஆயிடுச்சு. இப்போ அனுமந்த ஐயாட்ட கேட்குறாங்க, பசிக்கு பழம் வேணுமையா அப்படின்னு. அப்போ தான் அரிம்பழம் அந்த அந்த காடு அதிகமான காடு, அந்த காட்டில் போய் பிடுங்க போகும்போதே அதாவது அறியாத பழம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தது. இப்போ நாளையோட அது அரிம்பழம்ங்கிற ஒரு இதாயிருக்கு, அரிம்பழம்ங்கிறது. நம்ம ராயவரம் அற்புத ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நிறையா மக்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு, அதே நேரத்தில் குடும்பம் பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு ஐயா சேர்த்து வச்சுருக்காரு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சனிக்கிழமைக்கு கல்கண்டு சாதம் கட்டி 9 வாரம் அதை செய்யணும். வெத்தலை மாலை கட்டி போடணும். அதாவது 2 மீட்டர் காடா துணி, கல்கண்டு சாதம், ஒரு முனி வாழையில கல்கண்டு சாதத்தை வச்சு அந்த காடா துணியில் கட்டி கையில் கட்டி தொங்க விட்டுருவோம் நாங்கள் நைட்டு.
இவர் எடுப்புச்சோறு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு பொண்ணு கூட்டிகிட்டு வர ஒரு ஐதீகம், ஒரு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வர ஒரு ஐதீகம். அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு முறையாக செய்கிறோம். அது மாதிரி நிறையா சேமாக இருக்குது அவங்களுக்கு. அது கடன் தொல்லை தாங்க முடியல, பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கும்போது ஐயாவுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தணும். அது 9 வாரம் அந்த வெண்ணெய் வாங்கி சாத்தும் போது அந்த வெண்ணெய் வந்து விலகணும். அது விலகும் போது அந்த ராமரும் சீதா பிராட்டி தாயும் அனுமந்த ஐயாவுடைய உள்ளே இருக்காங்க. அனுமந்த ஐயா வந்து தனிமையில் இல்லை, அவருடைய உள்ளே இருக்காங்க. இந்த வெண்ணெய் வந்து அவர் உள்ளே போய் இறங்கும் போது அவங்க சிரிக்கும் போது ஐயாவுக்கு சந்தோஷத்தில் எல்லா மக்களுக்கும் அந்த கடை மீசை மற்றவருடைய தொல்லைகள் எல்லா பிரச்சனையும் விலகிறதுக்காக அந்த வெண்ணெய் சாத்துறது. அதுக்காகத்தான் நாங்கள் அந்த வெண்ணெய் வாங்கி சாத்த சொல்லுவோம். அதே மாதிரி வெத்தலை மாலை கட்டி போடுறது. ஒவ்வொரு பெண்களும் வெத்தலை மாலை கட்டி போடும்போது தாய் மாதா சீதா பிராட்டி தாய் கட்டி போட்ட அந்த நினைப்பில் கட்டி போடுவார். நினச்சிக்குவார் ஐயா, நம்ம இந்த ஐயா என் தாய் சீதா பிராட்டி வெத்தலை மாலை கொண்டாந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பொண்களுக்கும் ஐயா ஆஞ்சநேயர் புண்ணியத்தில் நல்ல சந்தோஷத்தையும் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை ஜெயத்தையும் அவங்க உண்டாக்கி கொடுப்பாரு. வெத்தலை மாலை வந்து முடியாதவங்க, உடம்புக்கு முடியாதவங்களுக்கு அந்த வெத்தலை மாலை சாப்பிடலாம். ஏன்னா தன்னுடைய சீதா பிராட்டி தாய் சொல்லுவாங்க, ராமர் சொல்ல மாட்டார், ராமர் ரொம்ப நேரம் இருப்பார், ஆனால் ராமர் சொல்லவே இல்லை. மகன் கூப்பிட்டது வந்து மாதா சீதா பிராட்டி தான். என்னுடைய உயிரை காப்பாற்றிட்டு அனுமந்தையா உனக்கு வெத்தலை மாலை சாத்திரம்னு சொல்லி தான் அந்த வெத்தலை மாலை கொடுப்பாங்க. என்னிடம் எதுவும் இல்லை, வெத்தலை மாலை ஒன்று தான் இருக்குன்னு சொல்லி அந்த வெத்தலை மாலையை அவங்க அந்த அனுமந்த ஐயாவுக்கு சாத்துவாங்க. அதனால் வெத்தலை மாலை கட்டி போடுறது ரொம்ப சிறந்தது, சாலை சிறந்தது. வெத்தலை மாலை வந்து உங்களுக்கு உடம்புக்கு முடியாதவங்களுக்கும் உள்ளது. அதே நேரத்தில் குடும்பம் பிரிஞ்சு இருந்தாலும் சேர்த்து வைக்கக்கூடியவர். எவ்வளோ பிரச்சனையை வந்து சேர்த்து வைப்பார் ஐயா. அடுத்து எண்ணெய் காப்பணம் கொடுத்தது. ஒருத்தருக்கு எதிர்பாராமல் கால் கையை பிடிச்சி இழுக்கும், முடியாமல் வரும், கால் வலி இருக்கும். இந்த மாதிரி ஐயாவுக்கு செக்கில் இருந்து எண்ணெய் வாங்கி அதை கொடுப்பாங்க. அவருக்கு உடம்பு முழுவதும் நான் தேய்ச்சி விடுவேன். அந்த எண்ணெயை அவங்கள்ட்ட கொடுத்து விடுவேன். அவங்களுக்கு அது 1 வாரமோ 2 வாரத்தில் அது ஜெயமாயிருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயாட்ட வந்து ஜெயமாயிருக்கு. அந்த கோயில் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 16 வருஷம் போராடினேன். சாதி மதம், சாதி பிரச்சனைகள் இதெல்லாம் நிறையா தாண்டி வந்தேன். நான் அனுமந்தையா என் தாயார் எனக்கு மந்திரம் தெரியாது, ராமநாமத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. இந்த ராமநாம மந்திரம் என் தாயார் கொடுத்தாங்க. மணி ராமஜெயம் சொல்லுப்பா அப்படின்னு. அந்த ராமஜெயத்தை சொல்லும் போது பசங்க, பள்ளிக்கூடத்து பசங்க, பாலிடிகன் பையங்க எல்லாருமே சிரிப்பாங்க. என்னடா சாமிகிட்ட போனால் ராமநாமத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து வேதனைப்படுவேன், ஒவ்வொரு நாளும் அழுதுருக்கு. இந்த ராமநாம மந்திரத்தை எல்லாமே எனக்கு கொடுத்தது அனுமந்தையா. எனக்கு படிப்பறிவு கம்மி, அனுமந்தையா எனக்கு கொடுத்தாரு. வேறு இந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது சாதி பிரச்சனைகள், மத பிரச்சனை, இவரை எப்படி கோயில் கட்டலாம் அப்படிலாம் எவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் நான் ஜெயிச்சு வந்தேன். ஒரு சில நபர் சொன்னார் இந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா உங்களுக்கு கிரேனட் கல்வாய் தரேன், ஐயங்காரரை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ அனுமந்த ஐயாட்ட அழுதேன், ஐயா உங்களை கட்டி தழுவுனேன், என்னை இந்த மாதிரி சாதி பிரச்சனையில் என்ன இப்படி சொல்கிறாங்களே, உங்களுக்கே இதாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சொல்லிவிட்டு அழுதுட்டு போயிட்டு, மறாவது நாள் ராமச்சந்திரன்கிறவர் இது கடலூரில் இருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஐயா உங்களுக்கு கல் எவ்வளோ தேவைப்படும்னு நான் சொன்னேன். 30 காட்டன் தான் தேவைப்படும். அவர் 60 காட்டன் கொண்டாந்து இருக்குனார். கடலூர்லேருந்து எனக்கு கல் வந்துச்சு. இந்த கல் இந்த கோயிலுக்கு எடுத்துச்சு. அதே நபர் என்னை ஐயங்கார் போட்டு சொல்லலான்னு சொன்னார். ஒரு 3 மாதம் கேட்டு அவர் வாழது சாகிறதுக்கு வழி கேட்டு வந்தார் இந்த கோயிலுக்கு. ஐயா கடன் நிமிஷையாக இருக்குது, நான் சாக போகிறேன். அதான் சொன்னேன், ஒவ்வொருடைய உயிரும் இறைவனுடையது, நம்மளால் அழிக்கிறதுக்கு நம்மளுடைய இது இல்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, ராமநாம மந்திரத்தை எழுதுங்க, உங்களுக்கு ஜெயமாயிரும். இப்போ அவர் ஜெயமாயிருச்சு. அதாவது இவர் சொன்ன வார்த்தைக்காக ஒரு பறையன் இந்த மாதிரி ஐயங்கார் பூஜை பண்ணலாமா அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. அந்த பறையன் இதுக்கு வழிமுறைகள் என்ன அப்படின்னா, பறையன்கிறது வந்து ஐயா எம்பெருமான் சிவபக்தர் ஐயாவுடைய நாமம் சிவகோத்திரத்தில் உள்ளவர் ஐயா நந்தனார். என் அப்பன் குரு நந்தனார். நாங்கள் நந்தனார் வம்சத்தில் பிறந்தவங்க, நந்தனாருடைய வழிபாடுகளில் உள்ளவங்க. எல்லாருக்கும் முதல் கடவுள் சிவபெருமான். அந்த சிவபெருமானை ஆட்கொள்றவங்க நாங்கள் தான். சிவகாட்டை கட்டி காக்கும் ஈசனுடைய பிள்ளைகள் நாங்கள்.
அப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து தரக்குறவாக பேசுறதுல தவறான வார்த்தைகள், தவறான ஒரு வழி. நாங்கள் சிவகோத்திரத்தில் உள்ளவங்க, சிவனுக்கு பூஜை பண்ணுறவங்க, நாங்கள் தான் கட்டி காட்டக்கூடியவங்க. அப்படி சாதி மதத்தை பேசுகிறவங்க எதிர்பாராமல் எனக்கு கோயிலூருங்கிற ஊரில் ரவிசுந்தர சுவாமிகள் என்னை வரவழைச்சு எனக்கு சிவகோத்திரம் பண்ணி நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் நான் அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லி எனக்கு இந்த பூநூல் மாட்டி விட்டாங்க, பூநூல் போட்டு விட்டாங்க. நான் ஒவ்வொரு விஷயங்களும் 16 வருஷம் நான் போராடி இருக்கேன். 16 வருஷம் போராடி இந்த கோயிலை இன்னும் பெரிய விரிவாக ஆக்கணுங்கிற ஒரு கவலைங்க கட்டி முடிச்சிட்டேன். நல்ல விதமாக ஜெயமும் ஆயிடுச்சு. கும்பாபிஷேகத்து டயத்தில் எல்லாரும் சொன்னாங்க, இவர் கட்டின கோயிலுக்கு எப்படி கருடர் வருவார்னு வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஒவ்வொருத்தரும். அதே நேரத்தில் இந்த கோயில் கும்பாபிஷேக டயத்தில் ஒருத்தருமே இங்கே வரல, யாருமே வரல. மறுநாள் நாள் வராங்க. அதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நைட்டு அந்த ஹோமத்துல இருந்து இங்கே வரும்போது 3 கலசம் கொண்டுட்டு வரணும். நகரத்தார்கள் ஒரு கலசம், நான் ஒரு கலசம், இந்த கோயில் கொஞ்சம் கோர விலை கட்டி கொடுத்த ஒரு உடையாருக்கு ஒரு கலசம், 3 கலசத்தை தூக்கிட்டு வரோம். ஐயங்கார் கூப்பிடுறதுக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு போயிருந்தேன், திருக்கஷ்டியூருக்கு போயிருந்தேன். அவரை கூப்பிட்டு இருக்கும்போது வாங்க மாமான்னு உள்ளே கூப்பிட்டு காப்பியெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா நான் ராமம் போட்டிருக்கனால. இங்கே வந்தோடனே தான் தெரியும் நான் மறைவுங்கிறது, இங்கே வந்தோடனே தான் தெரியும். அவர் என்ன பண்ணிட்டார், கையால் தூக்கி போட்டார். எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கையில் வச்சு கொடுத்தாங்க, அவருடைய கையோட அழுத்தி கொடுத்தா எனக்கு கூட தூக்கி போட்டார். அப்படி தூக்கி போட்டோன்னே என்னுடைய மன வேதனை, அழுக வேதனையுடன் இருந்தேன். ஐயாவுக்கும் எனக்கும் உள்ள லிங்கு யாருக்குனாலும் பிரிக்க முடியாது. இந்த லிங்கில் நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் தகுதி இயந்திர பிரதர்ஷிக்கப்பட்ட தகுட உள்ள வைக்க போறாரு. இதுக்கு இடையில 3 பேர் 4 பேர் கடப்பாரை போட்டு முத்திரவர்கள், அதாவது அம்பலத்தாளர்கள் வந்து கடப்பாரை போட்டு கம்பியில் தூக்கி நிற்கிறாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க உள்ளன்போடு, அதாவது பக்தி மார்க்கத்தில் போய் நிற்கிறாங்க உள்ள. அவங்களாம் ஒன்றும் பண்ணலை. இவர் தகுதி இயந்திரம் கொண்டு போய் உள்ளே கொடுத்தவால கீழே விழுந்தவர் எங்கே விழுகிறாரு, என் பாதத்தில் கிடக்கிறாரு. எல்லாருமே மக்கள் நகரத்தார்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஐயா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஐயாட்டே நான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சிரிப்பு. நம்மளை கை தொட மாட்டோம்டா நம்ம காலில் கிடக்கிறாரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், சிரிப்பு. அதே நேரத்தில் கொஞ்சம் பயம். இவர் வாட்டுக்கு எந்திரிச்சுக்கிட்டு இவன் செஞ்சதுனால தான் நான் இங்கே தூக்கி போட்டுருக்கீங்கன்னா அந்த குழப்பம் போயிருமே. நான் சின்ன பிள்ளைலேருந்து கட்டி தூக்குனதுனால அந்த கவலையில் நான் இருந்தேன். ஆனால் அவர் சொல்லிட்டார், ஐயா நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு பூசை பண்ணணும், நாங்கள் உள்ளே வரக்கூடாது, எங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோன்னே நீங்கள் காசு செட்டில் பண்ணிடுறாங்க அப்படின்னாரு. ஐயா என்கிட்ட இருக்கிறது 100 ரூபா தான். நான் பெரிய லெவலில் பண்ணேன் கும்பாபிஷேகம், ஆனால் இருந்தது 100 ரூபா தான். இந்த 100 ரூபாயை எல்லாமே அவரே மக்களெல்லாம் வரவழைச்சி கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம், அதிகமான கூட்டத்தை கொடுத்து நிறையா வருமானத்தை கொடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல விதமாக நாங்கள் பண்ணி வச்சோம். கடை இல்லாமல் இங்கே இந்த 48 நாளைக்குள்ளதே அவரே சம்பாதிச்சு வச்சுட்டு போனார். அப்படிப்பட்ட அற்புத ஆஞ்சநேயர் கோயில் அது. அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் மன்றாடி நீங்கள் வந்து சாதி மதம் இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக வரணும், வந்து அவருடைய அருளை பெற வேண்டும். ஐயா அவருடைய கனவுல வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு அவங்க வழிகாட்டியிருக்காங்க. அதனால நான் அவர் இருக்கிற பவர் அதிகமாக இருக்கு, எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நான் இங்கே தான் சாப்பிட்டு இங்கே தான் படுத்துருக்கேன். அதனால் எனக்கு நல்லா தெரியுது அவருடைய வேகம், அவருடைய இது. அதனால் இந்த ராமர் கோயிலுக்கும் அவர் காட்சி விட்டுருக்காரு. அந்த ராமர் கோயிலை நம்ம கட்டணும். அந்த ராமர் கோயில் கட்டினால் அனுமந்த ஐயா இங்கே இருப்பாருங்கிற ஒரு என்னோக்கு ஒரு ஆசை. அதனால் அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்காக எல்லா மக்களும் அவங்க கையில் கிடைக்கிறத கொடுத்து இந்த கோயிலை நம்ம ஆரம்பிக்கணும், நல்ல விதமாக செஞ்சு அதை முடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். சரி, அற்புத ஆஞ்சநேயர்.